மிதுன ராசி நண்பர்களே, அறிவுரை வழங்குவதில், யோசனைகளை கொடுப்பதில், வழிகாட்டுதலில் தெளிவையும் சிறப்பான சிந்தனா சக்தியையும் நல்லதொரு உபதேசத்தை கொடுப்பதில் சிறந்த ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய, ஆசீர்வாதமாக பெற்றிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இது நாள் வரை பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திலே இருந்து வந்த சனி பகவான் அந்த இடர்பாடுகளை நீக்கி 6வது இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்திலே வந்து அமைந்திருப்பது பொன்னான பலன்களை எல்லாம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார். இந்த 2014வது வருடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி இருக்கிறதே, சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் சுகமான யோகம், பிரபல யோகம், சிறப்பான வாய்ப்பு. அதாவது அதில் ஒரு ராசி உங்கள் ராசி. மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் கிள்ளி பார்த்து கொள்ளலாம். நான் கனவுதான் காண்கிறேனா அல்லது நினைவிலே இதெல்லாம் நடக்கிறதா என்று. அது மாதிரி வெற்றிகளை, வெற்றி வாய்ப்புகளை, வெற்றியை கொண்டாடக்கூடிய நிலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய பெயர்ச்சி இது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த டிசம்பர் ஜனவரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7, 10 என்று சொல்லக்கூடிய இடமும் 1வது இடமும் 2வது இடமும் வேலை செய்கிறது. கூட இருப்பவர்கள், குடும்பம், மனைவி, உத்தியோகம் சார்ந்தவர்கள், குடும்பத்தினர், இவர்கள் மூலமாக தன லாபம், உத்தியோக, தொழில், வியாபார வாய்ப்பு இதெல்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சுமூகமாக இருக்கும், தொந்தரவுகள் இல்லை. ஆரோக்கியத்தில் இதனால் வந்திருந்த இந்த இடுப்பு வலி, கால் வலி, பின் வலிகள், இந்த வலி தொந்தரவுகள் எல்லாம் நிவாரணம் பெற்று புதியதான ஒரு மருத்துவம் அல்லது எளிதான மருத்துவத்தினாலே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ரோக நிவாரணம், கடன்களையெல்லாம் நீங்கள் கொடுத்து முடித்து விடுவீர்கள். சத்துருக்களையெல்லாம் வெல்வீர்கள். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். தடைகற்களையெல்லாம் படிகற்களாக மாற்றி அவற்றிலே ஏறி உன்னதமான நிலையெல்லாம் அடைவீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் சுமூகமான புதிய சந்தர்ப்பங்களையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஒர்க்கு பேக் டு பேக் பிஸி ஆகிடுவீங்க. சாதகமான ஒரு வார்த்தைகள், ஒத்துழைப்பு, எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவது. வேலைகள்லாம் புதுசாக வந்து என்ன பண்ணணும்னா உங்களை ரெஸ்ட்டே எடுக்க விடாதுங்க. சுறுசுறுப்பு ஆக்கி கொண்டே இருக்கும், வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். புதிய ஆஸ்திகளை வாங்குவது, புதிய வாகனங்களை வாங்குவது, வஸ்திர ஆபரணங்களை எல்லாம் வாங்குவது, அடகு வைத்த பொருட்களை எல்லாம் மீட்டுக்கொள்வது, நிலுவையில் இருந்த வழக்குகள், வியாஜ்யங்கள், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறது, சாதகமான பலன்களை காண்பது.
சில பணம் கட்ட முடியாமல் சில பொருட்களையோ இல்லை ஆஸ்திகளையோ இழுபறியில் இருந்ததுக்கூடிய நிலைமையெல்லாம் மாறி எப்படியோ உங்களுக்கு உதவிகள் உபகாரங்கள் கிடைத்து அதையெல்லாம் தீர்த்து விட்டு பொருட்களை தங்களுடன் சேர்த்து கொள்வீர்கள், தனதாக்கி கொள்வீர்கள். இந்த ஃபேமிலி கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருந்திருந்தால் அதில் சுமூகமான தீர்வோ அல்லது உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய வருங்காலத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகத்தையோ சந்தோஷத்தையோ கொடுப்பது மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் ஸ்திரமாக வலுப்படும். நோய்கள் இருந்ததற்கான மூல காரணங்களை கண்டுபிடித்து அந்த டயக்னோசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சரியான மருத்துவங்களை நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஜென்ரலாக ஒரு மெடிசின்ஸ் எடுத்திருப்பீங்க, ஸோ இந்த காரணத்தினாலே தான் இந்த பிரச்சனைகள் நம்முடைய உடலில் வந்திருக்கிறது என்று தெரிந்து அதற்கு சரியான எளிதான மருத்துவங்களினாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக குணமாகும். கலைத்துறையினர், சினிமா துறையினர் இவர்களுக்கெல்லாம் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகம், தெய்வ சேவை, தேவஸ்தான சேவை, மடாதிபதிகள்லாம் இருக்குங்கள்ல, இதனால் வரைக்கும் ஏதாவது வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால், பிற நபர்களிடமிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தால் அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கெல்லாம் சரண்டர் ஆகிட்டு இருப்பாங்க. சாதகமாக்கி கொள்ளலாம். சப்ஜுகேஷன் ஆஃப் எனிமீஸ்னு சொல்லுவோம். சத்துருக்களை ஜெயிப்பது, வென்று ஜெயிப்பது. வென்று அப்படின்னு சொல்கிறப்போ அன்பாலையும் வெல்லலாம், ஆதரவு கொடுத்தும் வெல்லலாம், அடக்கியும் வெல்லலாம். அது மாதிரி ஏதோ ஒரு யுக்தியை நீங்கள் கையாண்டு அவைகளையெல்லாம் வென்று சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய உங்களுக்கு டவுன் தி லைன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஆன்மீக துறையில் வளர்ச்சிகள் ஏற்படும். தியானம், இஃப் யூ ஆர் அ குட் மெடிடேட்டர், அதுக்கெல்லாம் நிறைய சாதகமான வாய்ப்புகள், தகுதி, நிலைமை, என்விரான்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். தெய்வீக அருட்பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பொது பணிகளை செய்பவர்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும். வியாபாரம் செய்வர்களுக்கு வருமானங்களை எல்லாம் அளித்தருவதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். குடும்ப ஸ்திரீகளுக்கு, உத்தியோக ஸ்திரீகளுக்கெல்லாம் நல்ல பட்டம், பதவி உயர்வுகள் அல்லது அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கும். நிறைய வஸ்திராபரணங்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். பிறகு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும், உங்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் உதவி பரிமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, செக்யூரிட்டி ஃபீலிங், ஜாப் செக்யூரிட்டி, ஃபேமிலி செக்யூரிட்டி, ஃபெசிலிட்டிஸில் எக்ஸ்பேன்ஷன், இதெல்லாம் நடக்கும். ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு நிறைய அறிவாற்றல், ஞாபக சக்தி, இந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஸ்டினை பார்த்த உடனே அந்த ஆன்சர் படிச்சிருக்கிறது ஞாபகம் அவங்களால ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ண முடியும். ப்ரெசன்டேஷன், ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். நல்லா படிச்சுட்டு வாழ்வீங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்லையா சனி பகவான், இப்போ 2001 ஏறக்குறைய 1 இயர் 2015 ஜனவரி 1 பிறகு பார்த்தேன்னா புது வருஷ பலனே உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றும் தொந்தரவில்லை. இருந்தாலும் இன்டகிரேட்டடாக சொல்கிறச்ச
உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இலைமறை காயாக இருக்கும். ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் கவனத்தோடு தான் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுதுன்ற ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் இலைமறையாகவே இருக்கும். அது எப்போ வெடிக்கும்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலையில் வெடிக்கும். நோட் பண்ணிக்கங்க. 2015 ஜூனு ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்லாம் கொஞ்சம் சோதனையான காலங்கள் உங்களுக்கு. பழைய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப எளிதாக நினைத்து விட்டோமே, இந்த ஆளை பற்றி தவறாக எடை போட்டு விட்டோமே, ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டி வரும். எதையுமே அலட்சியம் இல்லாமல் இப்பொழுது பென் டு பென் எழுதி வைத்து கொள்ளுங்கள். டோன்ட் ரிலை ஆன் யுவர் ஓன் மெமரி. இது ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அபவுட் தி செல்ஃப். சந்தேகம் இல்லை, நீங்கள் திறமைசாலிகள் தான், ஒத்துக்கொள்ளலாம். உடனுக்குடன் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் பதிவு செய்ய வேண்டும். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். அப்படி மிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது மறதி ஏற்பட்டு, ஏன்னா அஷ்டமஸ்தானம் ஆப்ரேட் ஆகிறதுங்க. அந்த அஷ்டமஸ்தானம் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கிறச்ச நல்லபடியாக ஒருத்தர் பலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். குரு பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு சனி அஷ்டமத்துக்கு அதிபதியானவர். மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் நவமஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். அவர் சொந்த நட்சத்திரத்தில் வேறு இருக்கார். ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 2ஆம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சப்போர்ட்டிலேருந்து விட்ரா பண்ணிக்கு வரையப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2015. அப்போ என்னாகும், ஒரு சப்போர்ட் எஸ்பெஷலாக நீங்கள் அந்த ஜாப் இல்லை பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட். The people who have been supporting so far, and the client, and the distributors, and the suppliers, திடீர்னு சப்ளையை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. திடீர்னு அந்த ஒரு கிளையண்ட் வேறு ஆளுக்கிட்ட போயிடுவாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் மிஸ் ஆகும். ஒத்துழைப்பு இருக்காது. சரி, இதே வாங்க ஃபேமிலிக்குள்ளே வாங்க. அப்படியே பார்த்தோம்னா அதை அப்படியே இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா குடும்பத்துக்குள்ளே சோவார் அந்த குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார். 10th Lord located in the 2nd house have been giving and showering so many good things. சரி, 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ என்ன ஆகும், அந்த சப்போர்ட் இஸ் லாஸ்ட். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஈவன் வித் யுவர் ஒய்ஃபு அண்டு சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு கிடைக்காது. அவங்கவுங்க ஏதோ வேலையில் பிஸி ஆகிடுவாங்க. அவங்களால உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த அந்த சர்வீஸ், அந்த ஃபெசிலிட்டி அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைக்காது. யூ வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு ரிசீவ் இட். அது மாதிரி நிலை ஏற்படும். இதே படிப்பில் பார்த்துக்குங்க. இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா படிப்பில் இது நாள் வரைக்கும் நல்ல ஞாபகம் படித்தோடனே அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி போய் மைண்டில் உட்காந்துச்சு. நல்லா நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ மெமரி ஆக்சஸும் நல்லா இருந்துச்சு, ஸ்கோர் பண்ணினேன். ஆனால் திடீர்னு என்ன ஆகுது, சரியாக ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஆனால் இது நான் படிச்சிருக்கிறேன், சடனாக ஞாபகத்துக்கு வரலை. எக்ஸாம்பிளில் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு ஞாபகம் வருது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரக்கூடாது உங்களுக்கு. இது மாதிரி வரும். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு பரிகாரம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்,
மென்டல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. என்னங்க அது மென்டல் எக்ஸசைஸு? பக்தி, தியானம், ஜபம், தொண்டு, சேவை, இதுதாங்க மென்டல் எக்ஸசைஸ். நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணணும், தொண்டு செய்ய வேண்டும். அந்த தொண்டு பொது சேவையாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தில் சேவையாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டில் ஒன்றா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பிகம் எ மென்டல் எக்ஸசைஸ். ஹவு திஸ் பிகம்ஸ் எ மென்டல் எக்ஸசைஸ், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குங்க. அது அப்புறம் நம்ம பேசுவோம். இது மாதிரி கவனமாக இருந்தால் உங்களுக்கும் சரி, வெளிர் நிற ஆடைகள், லைட் க்ரீன், பிஸ்தா க்ரீன், கம்ஃபர்டபுள் கலர், ரொம்ப சூதிங் எஃபெக்ட். உங்களுக்கு சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால், இந்த பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தலையணை, படுக்கை, அறை, அந்த கலர் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், நேச்சுரல் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸ்லீப்லெஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், திங்கிங் ஆல்வேஸ். உங்கள் மைண்டு ரெஸ்ட்டே எடுக்காதுங்க. நீங்கள் ஊருக்கெல்லாம் நல்லா உபதேசம் பண்ணுவீங்க, செல்ஃபுக்குன்னு வந்துச்சுன்னா நிறைய கன்ஃபியூஷன். உங்களுக்கு ஒரு பெரிய ரெமெடி, கலர் ரெமெடி, கலர் தெரப்பி கொடுக்குறேன். பிஸ்தா க்ரீன், பிங்க் கலர், அப்புறம் ஒயிட் கலர். வெறும் ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பெட்ரூமில், பெட்டில், படுக்கை விரிப்புகள்லேருந்து பிடித்து தலையணையுடைய உரைகள், போர்த்தி கொள்ளக்கூடிய அந்த துணியாக இருக்கட்டும், பிளாங்கெட், எல்லாமே இந்த கலரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்களேன். see the சேஞ்சஸ். ஏன் தெரியுமா? மைண்டு எப்போது ரெஸ்ட் இருக்குன்னா படுக்கை, தூக்கத்தில். உங்களுக்கு ஆல்ரெடியே ரெஸ்ட் இல்லாத ஒரு மைண்டு இந்த தூக்கத்தில் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும். இந்த கலர் எனர்ஜி ரொம்ப நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு போணுச்சுன்னா உங்களுக்கு அந்த அநாகத சக்கரம் இருக்க, அதுக்கு கலர் வந்து க்ரீன் கலருங்க. அந்த க்ரீன் கலர் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியினுடைய கலர். அந்த ராசிக்கு அதிபதியானவர் புதன் வந்து ஹீ கவர்ன்ஸ், ஹீ இன்ஃப்ளூயன்சஸ் தி ஸ்கின்னு, அப்புறம் நரம்புக்கும் அதிபதி. சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் கெட்டு போயிருந்து நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது துஷ்ட கிரகங்களுடன் சேர்ந்து இந்த க்ளோஸு கன்ஜங்ஷனில் க்ளோஸாக, அதாவது ஒரு 8 டிகிரிக்குள்ளே, இல்லை சூரியன் கூட 8 டிகிரிக்குள்ளே இருந்து அது தீஞ்சி போய் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைலாம் ஜாஸ்தியாக இருக்கும். புதன் கெட்டு போனால் அந்த எபிலப்சி, அப்புறம் வாத நோயெல்லாம் நிறையா வரும். செரிப்ரல் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு கலர் எனர்ஜி, கலர் தெரப்பி வந்து ஒரு பெரிய பரிகாரம். இந்த ஃபுட்டு தெரப்பியை ரொம்ப கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுக்கணுங்க. வாயு பண்டங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில். மந்திர ஜபங்கள், தியானங்கள் மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். நடைபயிற்சி, மூச்சு பயிற்சியை நீங்கள் பழக வேண்டும். தீபம் தெரப்பியை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதாகும். பிறகு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் வருதோ இல்லையோ சனி பகவான், 2016 and 17, 2017 till October 25th, அந்த கேட்ட நட்சத்திரத்தில் நார்மல் ஸ்பீட், எக்ஸ்ட்ரா ஸ்பீட் அண்ட் ரிவர்ஸ் மோஷன், தென் டைரக்ட் மோஷன், இது மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜாக இருந்தால் கூட பலன் அப்படின்னா நல்ல பலன் தான். நிறைய புதிய வாய்ப்புகளை, வருமானங்களை, தொழில் அபிவிருத்திகளை, உத்தியோக உயர்வுகளை, குடும்பத்திலே நல்லதொரு நிகழ்வுகளை, சுப செய்திகளை, சுப காரியங்களை,
குழந்தைகள் மூலமாக சுப செய்திகளையும் சுப பலன்களை பார்ப்பதிலும் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் நடந்த பலன்களினாலே சந்தோஷங்களும் நடக்க போகக்கூடிய பலன்களிலே உங்களுடைய முயற்சியும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதும் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து கொண்டு நல்லதொரு நம்பிக்கையையும் துணிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதும் நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மன திருப்தியும் குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக செட்டில் ஆகியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியையும் குணமாகி இருக்கிறது ஆரோக்கிய தொந்தரவுகள் என்று சொல்லக்கூடிய நிம்மதியையும் வரவேண்டிய வருமானம் வந்திருக்கிறது ரொம்ப நாள் இழுபறித்த நிலுவையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்தியையும் நீங்கள் காண முடியும். இருந்தாலும் இதெல்லாமே ஒரு எச்சரிக்கையில் அடுத்து வரக்கூடிய செயல்பாடுகளுக்கு இது ஒரு ஆதாரம் என்று நினைத்து அதிகமான உற்சாகங்களை வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். பிறருடைய கண்பாடுக்கு ஆளாவீர்கள் நீங்கள். ஏன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் எமோஷ்னல் இல்லையா, ரியல் பீப்புள். ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் ஜாய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குதூகலத்தை கொண்டாடுவதும் கஷ்டம் என்று சொல்லும்போது ரொம்பவும் துக்கப்படுவதும் இது இயல்பு உங்களுடையது. அதனால சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. இந்த 2016 வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கும் என்று சொன்னாலும் சில செயல்பாடுகளில் ஒரு 100% ஒரு 60% உங்களுக்கு பலிக்கும் சக்ஸஸ் ரேட்டு. இருந்தாலும் தெய்வீக சேவை, தியானம், பொது சேவை, பிறகு சிவனுடைய ஆராதனை, ஹனுமார் பகவானுடைய ஆராதனையும், விக்னேஸ்வரருடைய வழிபாடும், தீபம் சனீஸ்வர சாந்தி தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உயர்வான நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். நல்லதொரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.